கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஜெபிமா விட்ட சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துட்டு வரீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு நான் கத்திருக்கலாம் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கத்திருக்கலாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையாமே உங்களுக்கு ஏதாச்சும் ஜெப குறிப்புன்னா கீழே இருக்க அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் குடும்பமாக நாங்கள் இணைந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்தில் உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதிலை தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிறதான ஷார்ட்ஸ் பேஜில் இருக்க வீடியோஸ், லாங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் சரி, ஆண்டவரை அறியாதவங்களுக்கும் சரி, பிரச்சனைகள் பாடுகள், பணக்காரங்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, படித்தவர்களுக்கும் சரி, படிக்காதவர்களுக்கும் சரி, இப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள்ங்கிறது வரும். ஸோ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனிதனுக்குமே பிரச்சனைகள், ஒரு பாடுகள் வரும். ஸோ ஒரு சில பேர் நீங்க வெளியே உள்ளவங்களே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஹேண்டில் பண்ற கையாளுற விதத்துல தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்மளுடைய ஆண்டவர் வேதம் என்ன சொல்றது, உலகத்திற்கும் நம்ம வேதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் அழகா ஒரு வழி சொல்லி தந்திருக்காரு. அது என்ன வழி, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஆண்டவர் அந்த அதிகாரத்தோட நம்ம அந்த பிரச்சனையை எப்படி நம்ம கையாளுறது, அந்த அத்தாரிட்டியை எடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்னென்ன அத்தாரிட்டி, என்னென்ன அதிகாரம் நமக்கு தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவர் படைக்கும் போதே ஆண்டவர் முதல் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு அதிகாரத்தை நம்ம தந்திருக்காரு. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் யாருன்னா மனுஷர்கள். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் மனிதர்களுக்கு ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி தராரு, ஒரு அதிகாரம் ஆண்டவர் தராரு. யாருக்குன்னா மனுஷனுக்கு. பூமியில பிறந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல, கடல்ல இருக்கிறதுக்கு மேல, ஆகாயத்து பறவைகள் மேல, மிருக ஜீவன்கள் மேல, பூமியில வாழ்றதான சகல ஊரும் பிராணிகள் மேல. இடையில அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, பூமி அனைத்தையும். அப்ப முதல்ல பூமியில இருக்கதான எல்லா விஷயங்கள் மேலேயும் மனிதர்களுக்கு ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஸோ மிருகங்களை தாண்டி, பறவைகளை தாண்டி, இது எல்லாம் அந்த இருக்கதான ஆண்டவருடைய படைப்பு இயற்கைகளையும் தாண்டி ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியுது, எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. ஸோ இதே அதிகாரத்தை கொண்டுதான் நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நமக்கு வரதான 90% பிரச்சனைகள்ல நம்ம எந்த மாதிரி அதிகாரத்துல நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஆளக்கடவுது அப்படிங்கிறதோட ஓகே, நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து விட்டுட்டாரு. ஆனா நீங்க நினைக்கலாம், இப்ப இதெல்லாம் மிருக ஜீவன்கள் இதெல்லாமே இன்னைக்கு இயற்கையா நடந்துட்டு தானே சிஸ்டர் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இதெல்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் மிருகங்கள், நாய், பூனை இதெல்லாத்தையும் நம்ம ஆளதானே செய்யறோம். இப்ப என் பிரச்சனையை நான் எப்படி அத்தாரிட்டி எடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு பவர் கொடுத்துருக்காரு. 90% பிரச்சனைகளை நம்ம எப்படி நம்ம கையாளுது, எப்படி நம்ம அத்தாரிட்டி எடுக்கலாம் அப்படின்னா, அதுவும் நம்மளுடைய நாவுனால மட்டும்தான். நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலதான் நம்மளுடைய 90% பிரச்சனைக்கு நம்ம அதிகாரத்தை நம்ம எடுக்கலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பிசாசின் போராட்டமா இருந்தா மட்டும்தான் நம்ம அப்பாலே போ சாத்தானே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடிப்போவான்னு ஆண்டவர் நமக்கு இது சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம நாவனால நீ அப்பாலே போ அப்படி சொல்லணும், நம்ம அதிகாரத்தை எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி நம்மளுடைய நாவல இருக்கிறதான நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்மளுடைய நாவின் மூலயமா நம்ம அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நீதிமொழிகள்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ ஒருவேளை உங்க குடும்பத்துல வந்து இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பிரச்சனைக்கு அந்த கடன் மேல நீங்க அதிகாரத்தை வந்து செலுத்தணும். அது பின்னாடி இருக்கதான அந்த ஆவியின் போராட்டத்தின் மேல நம்ம அதிகாரத்தை எடுக்கணும். இயேசுவின் நாமத்தால் என் குடும்பத்துல இருக்கதான எல்லா தரித்திரத்தின் ஆவி விலக்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வந்து எனக்கு கடன் வந்து நீ அநேகருக்கு கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விசுவாச அறிக்கை இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்மளுடைய நாவல வந்து நம்மளுடைய மரணமும் ஜீவனும், நம்மளுடைய ஜீவனான வார்த்தைகளுக்கு வந்து அதனுடைய எப்படி சொல்ல, அந்த ஜீவனான வார்த்தைகளுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளுடைய அத்தாரிட்டி வந்து எதுல இருக்கு அப்படின்னா 90% வந்து நம்மளுடைய நாவில இருந்து வருகிறதான வார்த்தையில தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அதான் சொன்னாங்களா, கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை நீங்க வந்து எப்படி சொல்லணும், மரணமா நீங்க கன்ஃபஸ் பண்றீங்களா அந்த கடன் பிரச்சனைக்கு, இல்ல அதை வந்து ஒரு ஜீவனா நீங்க இது பண்றீங்களா? ஜீவனா அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை இந்த வருடத்தோட எங்க குடும்பத்துல முடியணும், ஆண்டவரே என்னுடைய இதை வந்து சம்பாதிக்க நீங்க வந்து எனக்கு வந்து பலனை கொடுங்க. ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, சம்பாதிக்க வந்து நான் உங்களுக்கு வந்து பலனை நான் தருவேன். ஸோ நான் சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, இந்த கடனை வந்து எப்படிலாம் நான் டேலி பண்ணலாம், மாசம் நான் எவ்வளோ இது பண்ணா நான் எப்படி டேலி பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுங்க. எனக்கு நான் இந்த கடனை இந்த மாதத்துல அடைச்சிருவேன், இந்த வருடத்துல நான் அடைச்சிருவேன், நான் இப்பொழுது அடைச்சிருவேன், ஆண்டவர் வந்து கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்லிக்கா. ஸோ இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம சொல்றோமா? அத்தாரிட்டி நம்ம நாவல அதிகாரம் இருக்கு. ஸோ நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எந்த அதிகாரத்தை சூஸ் பண்றோம், இதை சூஸ் பண்றோமா? நான் நல்லாவே இருக்க மாட்டேன், என்கிட்ட கடன் இருக்கு, நான் கடன்னால தான் நான் அழியவே போறேன், இந்த கடன்னால தான் எனக்கு சாவே வருது, இந்த கடன்னால தான் என் குடும்பமே தரித்திரமா இருக்கு, இந்த அதிகாரத்தை எடுக்கிறோமா? ரெண்டு அதிகாரத்துக்குமே பவர் இருக்கு. வேதம் அதான் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ இன்னைக்கு நம்ம 90% பிரச்சனைக்கு நம்ம அதிகாரம் எடுக்கிறது வந்து நம்ம நாவின் மூலியமா எடுக்கலாம். அதுவும் நம்ம ஜீவனா பேசும்போது மட்டும்தான் அந்த நாவின் மூலியமா எடுக்க முடியும். மரணமா பேசும்போது நமக்கு அதிகாரம் இருக்கு, அதே 90% இருக்கு. பாத்துக்கோங்க, அத்தாரிட்டி ஆண்டவர் வந்து பூமியில உள்ள சகலத்தையும் நீங்க ஆள கடவீர்கள், நீங்க ஆளுவீங்க, எல்லாமே ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லூக்கால கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன். ஸோ ஆண்டவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் சத்துருவை மேற்கொள்வதற்கும் சரி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதான கிரியைகளை மேற்கொள்வதற்கும் சரி, மனிதர்கள் மிருகங்கள் மேலே சரி, பூமி அனைத்தின் மேலும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதிகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் 2 சொல்றாரு, நீ அந்த அதிகாரத்துல உன்னுடைய நாவல இருக்கு, அந்த நாவல நீ பாசிட்டிவா பேசுறியா நெகட்டிவா பேசுறியா, மரணமா பேசுறோமா நம்ம ஜீவனா பேசுறோமா, இதுதான் நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்மானிக்கும். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், சிஸ்டர் நீங்க வந்து அப்ப வந்து நம்மளுடைய பிரச்சனைக்கு அத்தாரிட்டி நம்ம எடுத்து நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்ம நாவலா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்மளால தீர முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. வேற ஜபத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஜபமும் வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்நிய பாஷை ஜபத்தின் மூலியமா நம்ம வந்து அதிகாரத்தை எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ரகசியங்கள் வந்து ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் போது அந்த ஜபத்துக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிறதான 90% பிரச்சனைகள், ஆனா 90% பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அதிகாரம் எதுல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நாவல இருக்கு. நீங்க உங்க சின்ன பிள்ளைகிட்ட கூட நீ என்ன இப்படி பண்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம நாவல நம்ம ஒரு அதிகாரத்துல நம்ம அந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னு வைங்களேன், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை வந்து நின்றுட்டே நிற்கும். நீங்க அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஞானமே இல்லை, உனக்கு படிப்பே வராதா, சை நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நாவல பேசுறதான அந்த மரணமான வார்த்தைக்கு, அந்த நெகட்டிவான வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஸோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில அது வந்து நான் நல்லா இருக்க மாட்டேன், அது பிள்ளையினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், கணவருடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை உங்க சூழ்நிலை குறித்து இருக்கலாம், இல்லை உங்களையே குறித்து நீங்க வந்து அதிகாரத்துல நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம எடுத்திருக்கோம், பாசிட்டிவா நம்ம கையில எடுத்திருக்கோமா, இல்லை நம்ம நெகட்டிவா நம்ம கையில எடுத்திருக்கோமா? ஏன்னா நம்ம நாடு தெளிவா சொல்லிட்டாரு, உங்களை எல்லாவற்றையும் ஆள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், முக்கியமா அவங்களுடைய நாவல அதிகாரம் இருக்கிறது. நம்ம நாவல நம்ம எதை சொல்றோமோ அதை விரும்ப பண்ணலாம். என்னுடைய பிரச்சனை மாறும், பிரச்சனை மாறும். ஒரு சூழ்நிலை வந்து உங்ககிட்ட வந்து சூழ்நிலை மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையிலையும் நீங்க உங்க நாவுனால
சோர்ந்து போகாமல் நாவுனால நீங்க வந்து கன்ஃபஸ் பண்ணுங்க. என்னுடைய கணவர் வந்து மாறும், என்னுடைய கணவர் வீட்டார் மத்தியில ஒரு மாறும், இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்க மாறவே மாட்டாங்கன்னு அந்த நாவுல சொல்ற பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்து அது 90% அதுக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சில நெகட்டிவான பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில பலிக்குது அப்படின்னா, அந்த நெகட்டிவா தான் நம்ம அசை போட்டுட்டு இருக்கோம், அந்த கனியை தான் நம்ம சாப்பிடுறோம். அதுதான் நம்ம நாவல இருந்து வருது. அந்த அத்தாரிட்டிக்கு தான் நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். நம்ம எந்த அத்தாரிட்டிக்கு பெர்மிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தான் பவர் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப வரும் நாட்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நாவல வந்து பவர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய நாவல இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு கலெக்டருக்கோ ஒரு சிஎம்க்கோ வந்து எவ்வளவு பெரிய பவர் இருக்கோ, அதே மாதிரி நம்ம நாவல இருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்க சூழல்கள், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனை தீர்றதுக்கு வழிபடும். என் பிரச்சனைலாம் தீரவே தேராங்க, இயேசுட்ட வந்து என் பிரச்சனை தீராது இப்படிங்கிற வார்த்தைக்கும் அதுக்கும் வழி இருக்கு. ஏன்னா நம்ம பிரச்சனை தீரவே தீராது, ரெண்டுத்துக்குமே அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமா விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறைவுகள் உங்க மத்தியில இருந்தாலும் சரி, நிறைவாக்க நம்மளுடைய தேவனால முடியும். எந்த ஒரு குறைபாடுகள் உங்களோட சரீரத்துல எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் விசுவாச அறிக்கை நம்ம நாவிலிருந்து நம்ம விசுவாச அறிக்கை எந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காரு, காணாமல் விசுவாசிக்கிறவன் வந்து பாக்கியவான், கண்டு விசுவாசிக்கிற பார்க்க காணாமல் விசுவாசிக்கிற மனிதன் வந்து பாக்கியவான். ஸோ நமக்கு நடக்கவே இல்லாட்டினாலும் தேவன் எனக்கு கொடுத்தால் நம்ம அந்த நாவல நம்ம அதிகாரத்தை அந்த ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு, நம்மளுடைய நாவல வந்து ஒரு லைஃப் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டு அது முக்கியமா அந்த நாவல லைஃபை தாண்டி ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ற விதத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய லைஃப்ல வர்ற பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம அத்தாரிட்டி எடுத்து அந்த அத்தாரிட்டி மூலயமா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்டதான் அந்த பவர் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் அந்த இடத்துல வந்து மித்தவங்க எல்லாம் பவருக்கு கீழே உள்ளவங்க கீழ்ப்படைஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்ம அந்த பிரச்சனைக்கு மேல நம்ம ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு கீழே அடங்கிதான் ஆகணும். ஸோ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை நம்ம கரெக்டா நம்ம கையால பழகிக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் என் குடும்பத்தை வந்து ஒன்று நடந்துச்சு. ஒருவேளை நான் எந்த ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் போன வாரத்துல வந்து போன வாரத்துல திங்கக்கிழமை எங்க ஊர்ல இருந்து வந்து எங்க அண்ணி வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வந்திருந்தாங்க. தங்கச்சி வந்திருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பிரிஸ்கான ஆளு, அப்படி சொல்ல ரொம்ப துடுப்பான ஆளு. நான் கூட வந்து எங்க அண்ணி வந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அந்த வேலைகள்ல பாதி எங்க அண்ணியே செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். உண்மையாலுமே எங்க அண்ணி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்கான ஒரு ஆளு, எல்லா வேலையுமே பார்க்கக்கூடியதான ஒரு ஆளு. அன்னைக்கு வந்து பாலை வந்து அடுப்புல வச்சிருந்தாங்க. அதை வந்து எப்படி சொல்ல, அவங்கலாம் வந்து அதை மறக்கக்கூடிய நபரே கிடையாது. ஆனாலும் வந்து எப்படி அவங்களுக்கு மைண்ட் வந்து மறந்துட்டாங்க இதாச்சுன்னு தரலாம். அவங்க பாலை வந்து அடுப்புல வந்து ஃபுல்லுல வச்சுட்டு இங்க சோஃபால வந்து உட்காந்துருக்காங்க. திடீர்னு மறந்துட்டாங்க, கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அந்த பால் வந்து நல்லா பொங்கி கொதிச்சு கருகிருச்சு. திடீர்னு கருகின ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஓடி போய் பார்த்துருக்காங்க. ஐயோ நம்ம பால் வச்சதே நம்ம சுத்தமா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி இதாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் விட்டுட்டோம். ஸோ அன்னைக்கு அவங்க ஊருக்கும் கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால நானும் விட்டா சரி பெருசு ஒன்றும் இல்லை, நீ விட்டுருங்க, நம்ம அதை ஊற போடுவோம், நம்ம அப்புறமேட்டு விளக்கிக்கலாம்னு விட்டுட்டேன். இந்த சம்பவம் வந்து திங்கக்கிழமை நடக்குது. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பியும் வந்து எங்க மாமா, எங்க ஹஸ்பண்டோட அப்பா, எங்க மாமனார் வந்து வராங்க. அவங்க எங்க வீட்டுல வந்திருக்காங்க. எங்க மாமாவை பொறுத்த அளவுக்கு எங்க அண்ணி மாதிரி தான். அவங்க ரொம்ப பிரிஸ்கான ஆளு. இவங்க 2 பேர்த்திட்ட எப்படின்னா ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த வேலையில மட்டும்தான் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நல்லா வந்து அதையே மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எங்க மாமா வந்து ரொம்ப அந்த மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட ஒரு வேலை பொறுப்புன்னு கொடுத்துட்டோம்னா அதில் வந்து தவற மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வெளியே மீட்டிங்க்கு சர்ச்சுக்கு கிளம்பி வரணும்னு அவசரமாக வந்துட்டோம். சாப்பாடை வந்து அடுப்பில் வச்சுட்டு, மாமா சாப்பாடு அடுப்பில் வச்சிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்து சாப்பாடு வந்து பொங்கும் போது நீங்கள் கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சோறு வடிக்கிறக்காக வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சரி மாமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்க மாமாவுக்கு அந்நேரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. எங்க மாமா வந்து அவ்வளோ அசால்ட்டான நபரே கிடையாது. எங்க மாமா சும்மா பெட்ல போய் படுத்துருக்காங்க போல, நல்லா தூங்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து அந்த ஒரு வாரத்துல நடக்குது. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சோறு எல்லாமே கரிஞ்சு, சட்டியே வந்து அந்த சோத்து பானை சொல்லுவோம்ல, அது எல்லாமே கரிஞ்சு ரொம்ப கருப்பாகி அந்த கருகின வாசலை தான் மாமாவும் நினைச்சிருக்காங்க. இது வந்து ஒரே வாரத்திலே 2 நேரம் வந்து நடந்தது. இந்த சம்பவம் வந்து நடந்தோடனே இது வந்து நைட்டு நான் வீட்டுக்கு வரேன். நாங்கள் நைட்டு காலையில மாமாட்ட போறேன், நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வரும்போது மாமாட்ட வந்து
சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். என்னம்மா ஏமா அந்த கதையை கேட்குற, இது ஃபுல்லாக இதாயிருச்சுமா, நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரிலம்மா, நான் நல்லா ஒரு நிமிஷம் கண் அசந்துட்டேன், அசந்த நேரம் திடீர்னு எழுந்துச்சு பார்க்குறேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எனக்கு வந்து இந்த 2 சம்பவம் வந்து எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே இது என்ன பிரச்சனை, ஏன் வந்து வீட்டில் வந்து இப்படி, ஏன்னா இதை தாண்டி அவங்க ஜஸ்ட் மிஸ்ஸு, ஏன்னா சட்டியெல்லாம் கருகிச்சு, இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு 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 அசம்பாவிதம் வந்து நம்ம குடும்பத்தில் நடந்திருக்கலாமோ, ஏன் ஒரே வாரத்திலேயே 2 ஒரே விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல வந்து நான் ஓட்டிகிட்டே இருந்தேன். வேற யார்ட்டையுமே சொல்லலை, ஓட்டிகிட்டே இருந்தேன். வீட்டில் வந்து அந்த கருகுன ஸ்மெல்லும் வந்து தாங்கவே முடியல. அந்த கருகுன ஸ்மெல் வந்து வீட்டில் ஃபுல்லாக வந்து எல்லா ரூம்லேயும் வந்து அந்த கருகுன ஸ்மெல் வந்து வந்துட்டே இருந்துச்சு. எங்கள் மாமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய வந்து சென்ட் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு வந்தாங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஒர்க்லாம் நிறைய செய்வாங்க. நம்ம வீட்டுக்குன்னு பையன் வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம இதெல்லாம் செஞ்சு வைப்போம் அப்படி சொல்லிட்டு நல்லா ஆர்வப்பட்டு செய்வாங்க. எங்க மாமா வந்து வீடே வந்து நல்ல பிளசன்ட் ஸ்மெல், நல்லா மணமணன்னு மணக்கும். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் வச்சு நல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. ஒரு சின்ன சின்ன லிக்விட் கூட எங்களுக்கு அழகா செஞ்சு தருவாங்க. அதுலேயும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ்லாம் ஊற்றி நல்ல சென்ட் ஸ்மெல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணி தருவாங்க. வீடே வந்து மணமணன்னு மணக்கும். ஆனால் அப்படி இது வந்து அந்த ஸ்மெல்லையும் தாண்டி இந்த கருகுன ஸ்மெல் வந்து ரொம்ப ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மனசு சங்கடமாயிடுச்சு. ஆண்டவரே இது என்ன நீங்க இண்டிகேட் பண்ண விரும்புறீங்க, இப்படி இவங்க 2 பேருமே அந்த இது மனிதர்கள் மேல தப்பு கிடையாது, ஆனா அந்த இடத்துல பிசாசு வந்து ஏதோ இந்த வீட்டுல வந்து ஒரு கிரியை செய்ய வந்திருக்கு, ஆனா இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை போட்டு ரொம்ப குழப்பிட்டே இந்த ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தித்தாங்க. அப்பதான் ஆவியானவர் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நீ இந்த பிரச்சனைக்கு அத்தாரிட்டி எடுத்துக்கோ, இந்த பிரச்சனைக்கு உன் கையில அந்த அத்தாரிட்டி இருக்கு, அந்த ஈவன் அந்த இருக்கு அந்த கருகுன ஸ்மெல்லுக்கு கூட நீ அத்தாரிட்டி எடுத்து கன்ஃபஸ் பண்ணு, என் வீட்டை விட்டு இந்த ஸ்மெல் வந்து இப்பொழுதே வெளியே போகணும்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் நான் கன்ஃபஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அந்த அத்தாரிட்டி எடுக்க ஆரம்பிச்சேன். மனசுலயே வந்து சொல்ல ஆரம்பிச்சேன், என் வீட்டில் இருக்கதான எல்லா அந்நிய கிரியைகள் இந்த ஒரு வாரத்திலே நடந்துட்டு இருக்கதான இந்த அந்நிய கிரியைகள்லாம் வெளியே போட்டும். இயேசு நாமத்துல என் குடும்பத்துல என்ன ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாலும் இப்பொழுதே வெளியே போ. இந்த முக்கியமா இந்த கருகுன ஸ்மெல்லு என் குடும்பத்தை என் கருகிற மாதிரி மாத்தணும்னு நீ வந்து நினைச்சிட்டு இருக்கதானே, இதை வந்து அத்தாரிட்டி இப்பலேருந்து நீ வெளியே போன்னு சொல்லி அத்தாரிட்டி எடுக்க 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 அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு இரவு ஜெபம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது இந்த இரவு ஜெபம். இந்த இரவு ஜெபத்துக்கு நான் இரவு ஜெபத்துக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நான் மனசுல நினைச்சிட்டே போறேன், ஆண்டவரே நான் இப்போ இரவு ஜெபத்துக்கு போறேன், நான் போயிட்டு உள்ள வரும்போது இந்த கருகின ஸ்மெல் எல்லாம் தாண்டி எனக்கு வந்து அந்த வீட்டுல எப்பயும் இருக்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே போறேன். ஆண்டோட வீட்டுல அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஒவ்வொரு ரூமா அந்த பாத்திரத்துல கூட நீ அந்த அத்தாரிட்டியை வந்து நீ இது பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல ஸ்பெசிஃபிக்கா அந்த பாத்திரத்துல கூட வந்து ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டி எல்லாத்தையுமே கிச்சன்ல எல்லா பக்கமே அந்த அத்தாரிட்டி எடுத்து இயேசு நாம் தான் எப்பொழுதும் அந்த ஸ்மெல் எல்லாம் வெளியே போட்டு நான் அதிகாரத்தோட சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தந்திருக்காரு, இப்பொழுதே எல்லாம் அந்நிய கிரியைகள் எல்லாம் என் வீட்டை விட்டு வெளியே போட்டுன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபஸ் பண்ணிட்டு நான் இரவு ஜெபத்துக்கு வந்துட்டு திருப்பியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு வந்துட்டோம். நான் இப்படி ஒரு ஜோம் பண்ணதே வந்து நான் நைட்டு மறந்துட்டேன். திடீர்னு எனக்கு வந்து ஆவியானவர் வந்து வெளிப்படுத்துறாரு, இப்போ நீ உன் வீட்டை சுற்றி நீ ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு. நான் அந்த மிட் நைட்லேயே எந்திரிச்சு போய் நான் கதவை திறந்து நான் வீட்டை சுற்றி ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு நினைக்கிறீங்க, அந்த பேட் ஸ்மெல் துளி கூட இல்லைங்க. எனக்காச்சும் ஒரு நாள் அந்த கருகின ஸ்மெல்லு, அதுவும் சட்டி ஃபுல்லாக கருகி வாட வந்த ஸ்மெல்லு, அது அந்த ஒன் டேலேயே ரெக்கவர் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உண்மையாலே பார்த்துருக்க முடியாது. எப்படினாலும் அந்த வீட்டிலேருந்து நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது கூட அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். நான் ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறேன், இந்த ரூமில் ஸ்மெல் வருதா, இங்கே வருதா, கிச்சனில் வருதா, நமக்கு ஈவன் அந்த கருகின பாத்திரத்தில் கூட அந்த ஸ்மெல் வருதா, ஏன்னா அதை நீட்டாக கழுவி வச்சுட்டோம், இருந்தாலும் அந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். எங்கேயுமே அந்த ஸ்மெல் வரல. நல்லா ஆண்டவர் வந்து அப்புறம் அவியான சொன்னாரு, நீ அந்த அத்தாரிட்டி அந்த பிரச்சனை மேல நீ வந்து அதிகாரத்தை எடுத்தனால உனக்கு வந்து ஆண்டவர் வந்து இப்போ உனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையாலுமே ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கண்டென்ட்டே ஆண்டவர் வந்து தந்தார். உண்மையாலுமே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம குடும்பத்தில் நடக்கிறதான சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட, இந்த மாதிரி நடக்கிறதான கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட, பிசாசு வைத்திருக்கதான பிரச்சனைகள் கூட நம்ம அதிகாரம் எடுக்கலாம். நம்ம அதிகாரத்தை எடுத்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அதை எடுத்து நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு விடுதலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எந்த ஒரு நோயா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிரியைகளான பிசாசுடைய கிரியைகளா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம அந்த அதிகாரத்தை எடுக்கும் போது அதுவும் கரெக்டா அந்த அதிகாரத்தை ஜீவனா நம்ம பேசணும்.
ஜீவனா நம்ம அந்த நாவின் அதிகாரத்துல இருந்து பேசும்போது அதுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. நான் கூட ஆண்டவரே இதுக்கு நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கணுமா, எப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணுமா, இப்படி ஜெபிக்கணுமா, நான் ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்தேன். அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, ஒரு சில விஷயங்களுக்கு நீ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ அதிகாரத்தை எடுத்தாலே போதும், இதெல்லாம் நீ நார்மலா நீ கத்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தினார். உண்மையாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நான் அந்த அதிகாரத்தை எடுக்க எடுக்க உண்மையாமே வீட்டுல இருக்கிற அந்த கிரிகள்லாம் போய் மீண்டும் அந்த ஸ்மெல்லு நல்ல அந்த பிளசன்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்மின் ரோஸஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் ஊற்றி நிறைய விஷயம் வந்து மாமா செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லை மீண்டும் நுகர்றதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார். ஸோ நீங்க இதை பார்த்துட்டு இருக்குதானா உங்களுக்கும் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையில நீங்க அதிகாரம் எடுக்க தவறி அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா இனி வரும் நாட்கள்ல உங்க வீட்டுல இருக்கிறதான சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட நீங்க அதிகாரத்தை எடுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, அது பிரயோஜனமா இருக்கும். உங்களை எல்லாரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.